ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிரசவத்திற்காக வாங்கிய 5000 ரூபாய் கடனுக்காக குடும்பத்தோடு 5 வருடங்களாக செங்கல் சூளையில் கொத்தடிமை வேலை பார்த்த பெண் இன்று செங்கல் சூளைக்கே முதலாளியாகி இருக்கிறார். 30,000 ரூபாய் கடனுக்காக அப்பா காலத்திலிருந்தே கொத்தடிமையாக இருந்தவர் இன்று 50 பேருக்கு வேலை கொடுக்கும் கேட்டரிங் முதலாளி ஆகியிருக்கிறார். வறுமை சூழல், அறியாமை, ஏமாற்றம், உழைப்புச் சுரண்டல், அடிமை சிறையில் அடைப்பட்ட நரக வாழ்க்கை என்று குடும்பத்தோடு கொத்தடிமையாக இருந்தவர்கள் இன்று முதலாளியான உருக்கமான பின்னணியும் சர்க்குணம் இயக்கத்தில் விமல், இனியா, கே பாக்யராஜ் உள்ளிட்டோர் நடித்து வெளியான வாகை சூடவா படத்தில் வருவதையே மிஞ்சும் அளவுக்கு அவர்கள் வாழ்ந்த நரக வாழ்க்கை குறித்தும் விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. 2002இல் எனக்கு பிரசவத்திற்காக கடன் வாங்கியதால் செங்கல் சூளையில் பிறந்த குழந்தையோடு வேலைக்கு போனோம். ஆனால் கடன் கழியவில்லை. 5 வருடங்கள் வேலை பார்த்தும் 20,000 ரூபாய்க்கு மேல் கடன் ஆகிவிட்டது என்று அதிர்ச்சியூட்டும் பின்னணியை விவரிக்கின்றார் திருத்தணி பொதட்டூர்பேட்டை சூரிய நகரம் தெக்குளூர் கிராமத்தைச் சேர்ந்த கலா. இன்று அவரது மகள் கல்லூரியில் படித்துக் கொண்டு இருக்கிறார். இப்போது அந்த செங்கல் சூளைக்கே ஓனர் ஆகிவிட்டதாக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் அதற்கு முன் கொத்தடிமை வாழ்க்கையை பற்றி அவர் கூறும்போது இரத்த கண்ணீரை வந்துவிடும். அது குறித்து அவர் மேலும் கூறிய போது, உறவினர்களின் நல்லது கெட்டதற்கு கூட செல்ல முடியாது, ஒரு சாவுக்கு கூட போக முடியாது, ஏன் எங்கள் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்ல முடியாத சூழல். இப்படி நிறைய கொடுமை செய்வார்கள். கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு முடிந்த அளவுக்கு கடனை தீர்த்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்தோம். ஆனால் எங்களால் முடியவில்லை. நாங்கள் 2002 எனக்கு டெலிவரிக்காகோசரம் ஒரு 5,000 ரூபாய் நாங்கள் வாங்கி செங்கல் சூளைக்கு முருகம்பேட்டுக்கு செங்கல் சூளைக்காகோசரம் வேலைக்கு போனோம். அதுவே ஒரு 5 வருஷத்தில் 20,000க்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வாங்குற காசு அதுக்கு மேலே நம்ம கொடுத்த காசை கொடுக்குறத கணக்கு கழிக்காமே இது மாதிரி அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து நின்றாங்க. 20,000 ஆயிடுச்சு. எங்களை அந்த இடத்துல இருந்து குழந்தைங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போவோம், இல்லை ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறதுக்கோ, ஒரு சாவானாலும் போகணுன்னாலும் அங்கே ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஆள் மட்டும்தான் போகணும். பசங்களை எல்லாம் வச்சுக்கின்னு ஒரு ஆள் அங்கே இருந்தால் ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி எங்களை நிறைய கொடுமை பண்ணாங்க. அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கின்னு கொஞ்சம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கடத்தை தீர்த்துட்டு போயிடணும், நம்ம வாங்கின கடத்தைன்னு நினச்சோம். முடியல எங்களால். 1000 கல்லுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் கூலி. வாரம் 5000 கல் 6000 கல் அறுப்போம். 200 ரூபாய் கொடுப்பார்கள். 200 ரூபாய் கடனை கழிக்க சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த 200 ரூபாயை கடனை கழிக்கும் கணக்கில் எழுத மாட்டார்கள். 200 ரூபாய் நாங்கள் கடன் வாங்கியது போல எழுதி விடுவார்கள். வேலை செய்வதற்கான சம்பளம் என எழுத மாட்டார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிதான் 20,000 ரூபாய்க்கு கடன் வாங்கியது போல காண்பித்து விடுவார்கள். 5000 கல் இருந்தால் 4000 கல்லுக்கு தான் கணக்கு சொல்வார்கள். 1000 கல்லை ஏதாவது காரணத்தை காண்பித்து கணக்கில் சேர்க்க மாட்டார்கள். நாய் மிதித்து விட்டது, உங்கள் பிள்ளைகளை மிதித்து விட்டார்கள், உடைந்து விட்டது, அந்த கல்லையெல்லாம் யார் கட்டி கொடுப்பது என்று சொல்லிவிடுவதாக கூறுகிறார். ஏதாவது பேசினால் திட்டுவார்களோ அடிப்பார்களோ என்று பயமாக இருக்கும். அங்கேயே பந்தல் போல் அமைத்து அங்கேயே சமைத்து சாப்பிடுவோம். வீடு எல்லாம் கிடையாது. டெலிவரிக்கு காசு இல்லை. 5000 ரூபாய் வாங்கினோம். குழந்தை பிறந்த 20வது நாளில் செங்கல் சூளைக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல். அந்த பாப்பா தான் இன்று BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துக் கொண்டு இருக்கிறார். குழந்தையை தண்ணீரிலும் சேற்றிலும் விட்டுவிட்டு தான் வேலை பார்த்து கொண்டு இருந்தோம். உடம்பு சரியில்லை என்று சொன்னால் ஒன்னும் சாகாது போமா, மாத்திரை வாங்கி ஊத்துமா என்பார்கள். எதற்கு இந்த வாழ்க்கை, எல்லோரும் செத்து போய் விடலாம் என்று யோசித்திருக்கிறோம். அரசாங்கத்தின் மூலம் ரிலீஸ் ஆகி வந்த பிறகுதான் படிக்க வைக்க முடிந்தது என்று கூறுகிறார் கலா. மேலும் ரிலீஸ் ஆகி வரும்போது தனது பெரிய பிள்ளைக்கு 10 வயது ஆகிவிட்டது. அதனால் படிக்க வைக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் கொத்தடிமைகளாக போய்விடாதீர்கள். கூலி வேலைக்கு சென்றாவது குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கொத்தடிமைகளாக சென்றால் பள்ளிக்கு கூட அனுப்ப முடியாது. கொத்தடிமையாக வேலை செய்யும் இடத்திலிருந்து வெளியிலேயே செல்ல முடியாது என்று எச்சரிக்கிறார். செங்கல் சூளையில் அடிமையாக இருந்த கலா முதலாளியானது குறித்து கூறும்போது, அப்படி ஒரு நிகழ்ச்சி.
அரசாங்கத்தின் மூலமாக அதிகாரிகள் வந்துதான் 2008 எங்களை விடுவித்தார்கள். அதற்கு பிறகுதான் கூலி வேலைகள் செய்து பிழைக்க ஆரம்பித்தோம். 2022 சிறகுகள் என்ற பெயரில் செங்கல் சூளை வைத்து கொடுத்தார்கள். அந்த செங்கல் சூளைக்கு ஓனர் நாங்கள்தான். செங்கல் சூளையில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது அந்த சந்தோஷத்தை எங்களால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. கொத்தடிமை வேலை செய்ததால் படிக்காமல் 2 பிள்ளைகளும் இருந்தார்கள். ரிலீஸ் ஆகி வெளியில் வந்த பிறகு என் மகளையும் படிக்க வைத்தேன், மகனையும் படிக்க வைத்தேன். மகள் இப்போது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2வது வருடம் படித்துக் கொண்டு இருக்கிறார். அரசு இந்த உதவியை செய்ததால் நாங்கள் முதலாளிகள் ஆகினோம், பிள்ளைகளை படிக்கவும் வைத்திருக்கிறோம். 10 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு அதனை அடைக்க கொத்தடிமைகளாக போனால் 20 ரூபாயாகி 40 ரூபாயாகி 50 ரூபாயாகி நமது வாழ்க்கை மட்டுமல்ல, படிக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையும் வீணாகி விடுகிறது. பெண் பிள்ளைகளுக்கு 12 வயதில் 13 வயதிலேயே திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதுவே படித்துவிட்டால் இந்த வயதில் திருமணம் செய்யக்கூடாது என்று அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்வார்கள். எனக்கு எழுத படிக்க தெரியாது, மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கியது கிடையாது. என் பொண்ணுதான் எனக்கு கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தாள். இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் கொத்தடிமை வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்த பிறகுதான். எங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள், நாங்களும் ஒரு முதலாளி என்கின்ற தைரியம் வந்திருக்கிறது. முன்பெல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பார்கள். எங்களிடம் தண்ணீர் வாங்கி குடிக்க கூட யோசிப்பார்கள். நாங்கள் வாழும் வாசற்படியை கூட மிதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு எங்களை தேடி வந்து, என்னம்மா பரவாயில்ல, நீ ஒரு செங்கல் சூளைக்கு ஓனர்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியில் கண்கலகி அழுகிறார் கலா. அப்புறமா கவர்மெண்ட் மூலமா நம்ம ஐஜி மூலமா எல்லாம் வந்தாங்க. வந்து எங்களை வந்து அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து வெளியே விட்டாங்க. 2008 நாங்கள் ரிலீஸ் ஆகணும். அந்த 2008 ரிலீஸ் ஆகின பிறகு கொஞ்ச நாள் நாங்கள் கூலி வேலை செஞ்சு சொந்தமாக போவோம், வேலை செய்வோம், அன்னைக்கு காசு வாங்கிட்டு வந்து செஞ்சு போயிடுச்சுன்னு இருந்தோம். இப்போது 2018 20 தானே சார், 22 சார், 22 எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சிறகுகளும் செங்கல் சூளை வச்சு கொடுத்தாங்க. அந்த செங்கல் சூளைக்கு ஓனர் நாங்கள் தான். இன்றைக்கி வந்து அந்த செங்கல் சூளையில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை இந்த செங்கல் சூளைக்கு வந்து நாங்கள் ஓனர் ஆகின பிறகு அந்த சந்தோஷத்தை எங்களால் வெளியே சொல்ல முடியாமல் நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறோம். நாங்கள் இன்றைக்கி நாங்களும் ஒரு முதலாளினும் போது ஒரு அதை வெளியே சொல்ல முடியாதனால. ஆனால் எங்கள் பசங்கள்லாம் 2 பசங்க படிக்காத கூட நின்றுச்சு இன்றைக்கி தினத்துக்கு. இந்த ரிலீஸ் ஆகி வெளியே வந்த பிறகு எங்கள் பாப்பாவை படிக்க வச்சேன். எங்கள் பையன் 12வது படித்தான். பாப்பா இன்றைக்கி BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2nd இயர் போயின்னுக்கிறா, படிக்கிறா. நாங்கள் இந்த செங்கல் சூளைக்கு வந்த பிறகு எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த உதவி செஞ்சதுனால நாங்கள் முதலாளி ஆகணும், எங்கள் பசங்களை சந்தோஷமாக படிக்க வைக்கிறோம். நாங்கள் இதுதான் எங்களுக்கு மெயினாக தேவை. அடுத்தது வந்து எங்களை மாதிரி யாரும் கொத்தடிமையாக போய் நிற்காதீங்க. 10 ரூபாய் வாங்கினோம்னா அது 20 ரூபாய் ஆகுது, 20 40 50 ஆகுது. குழந்தைங்களோட வாழ்க்கை போகுது. நம்மளோட வாழ்க்கை போனால் கூட பரவாயில்ல, படிக்கிற குழந்தைங்க வாழ்க்கை போயிடுது. பொம்பளை பசங்களுக்கு 13 வயசில் 12 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். அதுவே படிச்சிச்சிங்களா அன்னைக்கு நம்மளுக்கு அறிகுறி அதுங்க சொல்லுதுங்க. நம்மளுக்கு பசங்க அம்மா இந்த வயசுல தான்மா பண்ணணும், இந்த வயசுல பண்ணக்கூடாதுமான்னு நம்மளுக்கு சொல்லும் போது அது ஒரு சந்தோஷமாக்குது. எனக்கு வந்து 8th படிக்க தெரியாது. நான் ஸ்கூல் பக்கம் கூட மழை கூட ஒதுங்கினது கிடையாது. என் பொண்ணு தான் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கவே கற்றுக் கொடுத்தா எனக்கு. இன்னைக்கு நாங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம்னா, நாங்கள் ரிலீஸ் ஆகி கொத்தடிமையிலேருந்து வெளியே வந்தோம், எங்கள் பசங்க படிக்குதுங்க, நாங்களும் ஒரு முதலாளின்ற ஒரு தைரியம் எங்களுக்கு வந்திருக்குது. ஆனால் வெளியே வந்து யாருன்னா கேட்டாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்கள ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இவங்க தாழ்த்தப்பட்டவங்க தானே, எங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு கூட பால் மாறுவாங்க, வாசிப்படி கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு எங்களை தேடி வந்து அவங்க என்னம்மா பரவாயில்ல நீ ஒரு செங்கல் சூளைக்கு ஓனருன்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். 10 வயதிலிருந்து தனது அப்பாவுடன் கொத்தடிமை வாழ்க்கை வாழ்ந்த மதுரையைச் சேர்ந்த மணிமாறன் இன்று கேட்டரிங் பிசினஸ் செய்து 50 பேருக்கு வேலை கொடுத்து வருவதாக கூறுகிறார். அதற்கு பின்னால் அந்த கடினமான வாழ்க்கை குறித்து அவர் கூறும்போது, படிக்க வைக்காமல் அப்பாவுடன் செங்கல் சூளையில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். தங்கை திருமணத்திற்கு வாங்கிய 30,000 ரூபாய் கடனுக்காக குடும்பத்தோடு கொத்தடிமையாக வேலை செய்ய வேண்டியதாகிவிட்டது. 10 வருடங்களாக கொத்தடிமையாக வேலை பார்த்தேன். வேலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் கடன் கழியாது.
இன்றைக்கு செங்கல் சூளையில் மண்ணை குழைத்தால் நாளைதான் கல் அறுக்க முடியும். அதற்கு மறுநாள்தான் சுடப்பட்டு கல்லாக மாறும். 3 நாட்கள் உழைப்பை போட்டால்தான் 250 ரூபாய் கூலி கிடைக்கும். அதற்கு பிறகுதான் எத்தனை கல் அறுத்தோம் என்பதற்கான கணக்கில் சேர்க்கப்படும். 3 நாட்களுக்கு நான், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமே உழைக்க வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. மீறி பள்ளிக்கு அனுப்பினால் உன் பிள்ளையெல்லாம் படித்து என்ன ஆக போகுது என்பார்கள் என்று வேதனையோடு சுட்டிக்காட்டி மணிமாறன் அடுத்து சொன்னதுதான் ரண வேதனையின் உச்சம். அதாவது இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு மழை வந்துவிட்டால் அறுத்து வைத்திருக்கும் கற்கள் நனைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். அந்த கல் அழிந்துவிட்டால் நாங்கள் வாங்கிய கடனில் சேர்ந்துவிடும். 1 லட்சம் கல் அறுத்தால் 25,000 கற்கள் அழிந்துவிட்டால் எங்கள் கணக்கில் சேர்ந்துவிடும். கடன் கழியும் என்று நினைப்போம். ஆனால் இயற்கை சீற்றங்களால் கல் வீணாகி நமது கணக்கில் சேர்ந்து கடன் தொகை ஏறிக்கொண்டே போகும். குறைந்தபட்சம் 12 மணி நேரத்திற்கு மேலாக வேலை பார்க்கிறோம். இரவு 2 மணிக்கு எழுந்து வேலைக்கு போவோம். மறுநாள் 1 மணி ஆகிவிடும். திரும்ப கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் மறுநாள் கல் அறுக்க மண் குழைக்க வேண்டும். இரவு 7 மணிக்கு செல்வோம். மீண்டும் விடியற்காலை 2 மணிக்கு செல்ல வேண்டும். போய் படுக்கும்போது நிம்மதியாக படுக்க கூட முடியாது. மேகத்தை பார்த்துவிட்டுதான் படுக்க வேண்டியிருக்கும். மேகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மழை வருமா வராதா என்று நிம்மதியாக தூக்கம் வராது. அரசாங்கத்தால் மீட்கப்பட்ட பிறகுதான் நிம்மதியான தூக்கமே தூங்குகிறோம். 10 வருட வாழ்க்கை நரக வாழ்க்கைதான் என்கின்ற மணிமாறனின் மகன் தற்போது டிகிரி முடித்துவிட்டார். மகள் டிகிரி படித்துக் கொண்டே இருக்கிறாள். முதலில் ஹோட்டல் தொடங்கியவர்கள் இப்போது அதைவிட பெரிதாக கேட்டரிங் பிசினஸ் செய்து கொண்டு இருப்பதாக கூறுகிறார். 10 வயதிலிருந்து குடும்பத்தோடு கொத்துடிமையாக வேலை பார்த்து வந்தவர் இன்று அதிலிருந்து மீண்டு 50 பேருக்கு வேலை கொடுப்பதாக பெருமிதத்தோடு கூறுகிறார். அதுதான் அவங்களோட வேலை. அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. அவர் காலத்துலேருந்து அப்படியே என்னையும் படிக்க வைக்காமல் அப்படியே அதே வேலையில் இருந்துட்டார். இன்றைக்கி நான் அதிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கோம். பையெல்லாம் டிகிரி முடிச்சிட்டான். பாப்பா டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். முதல் ஹோட்டல் வச்சுருந்தேன். இப்போ கேட்ரிங் பெரிய லெவலில் கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அவங்க நான் கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எங்கள் அப்பா என்னை தனியாக தான் வச்சுருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் சூழ்நிலையில் என் தங்கச்சி கொஞ்சம் கல்யாண சூழ்நிலைக்காக வாங்கினது. அது நம்மளும் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அதே ரொம்ப ரொம்ப அங்கெல்லாம் வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்தாங்க. 10 வருஷம். அப்பாங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு 30,000 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஆமாம், 30,000 ரூபா தங்கச்சி கல்யாணத்துக்காக வாங்கினது. என்னன்னா அதே வேலை பார்க்கலாம், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கடன் கழியாது. உழைப்புனா ஒரு 250 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு 3 நாள் உழைப்பு வரும். உழைப்பு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது. எப்படின்னா இன்றைக்கி கல் மண் இது பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு தான் அது கல்லாக இருக்க முடியும். நாளை கழிச்சு தான் அது கல்லாகும். 3 நாள் உழைப்பு போட்டாச்சே அந்த 250 ரூபா சம்பளம். ஆமாம், மண் இழுக்கணும். முதல் நாளே மண் இழுத்து வைக்கணும். மறுநாள் அது வந்துட்டு நம்ம கல் அறுக்கணும். அந்த கல் உடனே எடுக்க முடியாது. 2 நாள் ஆகும். 2 நாள் கழிச்சு தான் அது வந்துட்டு இதுக்கு போகும், கட்டாயத்துக்கு போகும். அதுக்கப்புறம் தான் அந்த கல்லோட வருமானம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். அது வரைக்கும் நம்மளை கடன் கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. அந்த 3 நாள் கழிச்சு அந்த 3 நாள் உழைப்பு வந்துட்டு 250 ரூபா. நான் போகும்போது இன்றைக்கி ஒரு 500 ரூபா இருக்குது, அவ்வளோதான். 3 நாளைக்கு குடும்பமே உழைக்கணும். புள்ள உழைக்கணும். புள்ள ஸ்கூலுக்குள்ள படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் தான். அப்படியே மீறி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அவன் பிள்ளைலாம் படித்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உள்ளாகும். எல்லாம் இருக்குது. அதுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. பிள்ளைகளும் வந்து ஊடமாட வேலை பார்க்குங்க. மழைகளாம் வந்துச்சுன்னா பொத்தணும், வைக்கணும். நைட்டு 1 மணிக்கு அதில் ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்துட்டு மழை வந்துச்சுன்னா போய் பொத்தணும். அந்த கல்லை காப்பாற்றணும். அது கல் அழிஞ்சு போச்சுன்னா அது நம்மளோட கடனில் வந்துடும். ஆமாம், ஒரு 1 லட்சம் கல் அறுக்கிறோம் அப்படின்னா ஒரு 25,000 கல் அழிஞ்சிருது அப்படின்னா அது நம்ம கணக்கில் தான் வரும். நம்ம கடனில் வந்துடும். அது வந்து அப்படித்தான் இந்த கொத்தடிமையாக இருக்கிறது காரணமே அப்படித்தான். நம்ம வாங்குகிற கடன் கழியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருப்போம். எப்படினாலும் இயற்கை சீற்றத்தில் அது கண்டிப்பான கல் அழிஞ்சிடும். குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் கல் இருக்கிறோன்னா ஒரு 50,000 கல் அழியும். அந்த 50,000த்துக்கான கூலி வந்துட்டு நம்ம கடலில் ஏறிடும். இதுதான் அங்கே உள்ள பெரிய சிக்கலை.
அந்த சிக்கல்லாம் கண்டுபிடிச்சி அரசாங்கம் வந்துட்டு அது பெரிய முன்னெடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ இருந்தும் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அரசாங்கம் எவ்வளோதான் வந்துட்டு விழிப்புணர்வு உண்டாக்குனாலும் சில பேர் அதை தெரியாமல் அவங்களும் கடன் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த மக்களுக்கும் தெரியாது. நம்ம இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம், குறைஞ்சபட்ச வேலை வந்துட்டு குறைஞ்சபட்ச வேலையாக 12 மணி நேரமாவது வேலை பார்க்கணும். நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு போவோம், காலையில் 1 மணி ஆயிரும் வேலை முடிக்க. திருப்பி ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டோம்னா திருப்பி ஒரு 2-3 மணிக்கெல்லாம் திருப்பி மண்ணு குலைக்கணும். மறுநாள் வேலைக்கு மண்ணு குலைச்சி அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை ஓடும். அதுக்கப்புறம் 6-7 மணி ஆயிரும். அப்புறம் திருப்பி போயிட்டு படுத்தோம்னா திருப்பி காலையில் 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வரும். அந்த வெளிச்சத்துக்குள்ள அந்த இருட்டிலே அறுத்தாதே. மழை வந்துருச்சுன்னா போயிடும். வெயிலில் வேலை பார்க்க முடியாது, அந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் சின்ன பிள்ளைலாம் வேலை பார்க்கும்போது எனக்கு 10-11 வயசுல நான் அங்கே தான் இருந்தேன். ஆமாம். கேட்பாங்க, இல்லை தப்பிச்சு வரணும்னு தோணாது. மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இந்த தொழில் பார்க்குறோமே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அவங்க நம்மளுக்கு கல்ல இருக்கிறவங்கள பார்த்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு அதெல்லாம் மீறி வந்துட்டு இன்றைக்கி கேட்ரிங் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 50 பேர்த்துக்கு வேலை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு அரசாங்கத்துக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அழுகையா, அது நினச்சா ரொம்ப மனசு கண்ணீரை வந்துடுங்க. அது அங்கேருந்து அந்த வழியை பார்த்தாதான் தெரியும். அதே நேரம் அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கொத்தடிமைகள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை அவர் வருத்தத்தோடு பதிவு செய்கிறார். ஒரு பக்கம் கொத்தடிமைகளை மீட்க வேண்டும், மறுபக்கம் சட்டத்துக்கு புறம்பாக கொத்தடிமைகளை வைத்திருக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் கொத்தடிமை முறை ஒழியும் என்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.